வணக்கம். கமலா திவ்யா டிஎன்பிசி. வேலைக்கு போயிட்டு படிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் புக் எடுத்தேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எஃபர்ட்டை போடலான்னு தான் இருக்கேன். வேலைக்கு போயிட்டு டயர்டாக வருது. வந்தோடனே தூங்க தான் தோணுது. புக் எடுக்கிற மைண்ட் செட் வர மாட்டேது. பஸ்ஸில் அந்த நேரத்தில் கூட 1 ஹவர் கிடைக்குமா, அதில் படிக்கலாம்னு நினச்சாலும் அதில் கூட நம்ம படிக்கிற மைண்ட் செட் இருந்தால் தான் நான் படிப்பேன். ஆனால் படிக்க மாட்டேன். எப்படி இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண போகிறேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை போடுறேன். மரபு தொடர் இடைவிடாமல்னா எப்போதும் நம்ம தொடர்ந்து படித்தா தான் நம்ம அந்த குரூப் 4 இருந்தாலும் குரூப் 2 இருந்தாலும் பாஸ் பண்ணலாம். இடைவெட்டிலே தற்செயலாக வெட்டியாச்சு அப்படின்னா தற்செயலாக நான் அதை வெட்டிட்டேன், அப்படின்னு கூட ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இடைவெட்டிலேனா தற்செயலாய். இட்டுக்கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி ஏற்றி சொல்லுவாங்க. என்னம்மா கதை கட்டுறேன்னு சொல்லுவாங்களா. இட்டு கட்டுதல்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல். இமை பொருந்துதல், நம்ம 2 கண்களும் நம்ம இமை பொருந்துச்சுன்னா தூக்கம் கூட வரும். தூக்கம் அடைதல், உறங்குதல். இரட்டுற மொழிதல்னா இரு பொருள்பட பேசுதல். இரண்டர கலத்தல்னா முக்தி அடைதல்னு சொல்கிறாங்க. இரண்டர கலத்தல்னா இந்த உலகத்தோட நான் முக்தி அடைகிறேன்னு சொல்லுவாங்க. இரண்டர கலந்துட்டேன், முக்தி அடைஞ்சிட்டேன். 2 3 அப்படின்னா 2 3 நாட்களுக்கு ஒரு தரம்னு சொல்கிறாங்க. 2 3 அப்படின்னா 2 3 நாட்களுக்கு ஒரு தரம். 2 கெட்டம் நேரம்னா மாலை பொழுது. 2 நேரம்ங்கிறது மாலை பொழுது, அந்தி பொழுதுன்னு சொல்கிறாங்க. 2 கெட்டான்னா நன்மை தீமை அறியாத, 2மே தெரியாது, நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாதா 2 கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைத்தல்னு சொல்கிறாங்க. 2மே நினைக்கிறான், அப்போ கெடுதி அவன் நினைக்கிறான்னு சொல்கிறாங்க. 2 படுதல் அப்படின்னா படுதல், இதை பார்த்துக்கோங்க. பிரிவு படுதல் ஒன்று, இன்னொன்று ஐயுறுதல். 2 எட்டில் அப்படின்னா விரைவில். இந்த 8க்குள்ளே எக்ஸாம் வரும்னு சொல்லுவாங்க. விரைவில் இந்த 2 8 ஏதாவது ஒரு 8 விரைவில் எக்ஸாம் வரும்னு சொல்லுவாங்க. இருதலை கொள்ளின்னா ஒரு பக்கம் இல்லை, எப்பக்கம் துன்பம் செய்வது தான் அவருடைய செயலாக இருக்கும். இருதலை கொல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருதலை மணியன்னா குரலை சொல்லுவன், அதாவது புறம் பேசுதல் தான் இருதலை. மணியன்கிறது அந்த சவுண்டு எங்கிட்ட பேசினாலும் கேட்கும், அதுதான் குரலை சொல்வன்னு சொல்லுவாங்க, புறம் சொல்லுதல். இருவல் நொறுவல்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவுன்னு சொல்கிறாங்க. நன்றாக மெல்லப்படாத உணவுன்னு சொல்கிறாங்க. இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பது தான் இல்லாததும் பொல்லாததும் சொல்கிறான். அதனால் நமக்கு வரக்கூடியது என்னென்னா தீங்கு விளைவிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல்னு சொல்கிறாங்க. நான் இளம்படுதல் எந்த லான்னு பார்த்துக்கோங்க, வறுமை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இலைமறைகாய் அப்படின்னா மறைப்பொருள். இந்த மறைனா இங்கே மறைப்பொருள் தான் வரும். இளவு கடித்தல் வீணுக்கு முயலுதல், வேணுன்னே வம்புக்கு வரன்னு சொல்லுவாங்கள்ல. இளவு கடித்தல்னா வீணுக்கு முயலுதல்னு சொல்கிறாங்க. இளவு கொடுத்தல்னா இளவு நம்ம ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னா துன்பம் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இழுக்கடித்தல்னா இழுக்கடிச்சு ஏதாவது ஒரு வேலை, கவர்மெண்ட் ஜாப் போனால் ஏதாவது ஒரு விஷயமா போனால் கூட இங்கே அலைய வைப்பாங்க. நாளைக்கு வாங்க, பேங்க் போனால் கூட நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இழுக்கடித்தல், அலைய வைத்தல்னு சொல்லுவாங்க. இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். எப்படியாவது இழுத்து பறிச்சாவது நம்ம அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. இழுத்து விடுதல், இழுத்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா நீடித்து விட்டுட்டேன் அல்லது வெளிப்படுத்துதல். புதிதாக ஏதாவது உண்டாக்குதல் தான் இழுத்து விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டம் முதல். இழுப்பு பறிப்பாதல், பறிப்பு வேற பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல், போதியதும் போதாதும் ஆதல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். நன்றி, வணக்கம். கமலா திவ்யா டிஎன்பிசி.